ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்டி கேமர் Free சேனல். Fire இந்த India is வீடியோல set நம்ம in என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3v3 தான் பார்க்க போறோம். இதுல நம்ம தரமா ஆடி இருப்போம், நீங்களே பாருங்க. அப்போட வீடியோ சாரி கைஸ், நம்ம கில்டு வேற இந்த எல்லாருமே கமெண்ட் பண்ண சொல்லிட்டு தெரியாம அந்த ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ்னு போட்டேன். அதனாலதான் யாராலையும் கமெண்ட் பண்ண முடியல. வியூஸும் அவ்வளோவா போக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வியூஸ் அப்படி போயிடுது, என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாமே 100 150 அந்த மாதிரி போச்சு. ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தது, அப்புறம் போறதே இல்லை. 150 சத்து வந்தா போதுங்க, லைவ் போட ஆரம்பிச்சேன். நம்ம இது சாப்பிட்டு முடிச்சுட்டா அந்த மேட்ச் அதான் அவ்வளோவா ஆடிக்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் ஆடிருப்போம். நம்ம டீம் நானும் சரின்னு சும்மா அழைச்சி விட்டுருக்கேன். ஆனால் இதில் நான் 2 பேர் பண்ணிட்டேன். 2 பேர் நினைக்கிறேன். ப்ளூவால் போட்டு ஒருத்தர் அவ்வளோதான். ஒருத்தர் ஆச்சு நான் அடிச்சிருவேன். நான் இன்னொருத்தர் நம்ம டீம்மேட் ஒருத்தனை அடிச்சிடுவாரு. நம்ம இன்னொருத்தனை அடிச்சிடுவேன். சாரி கேஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. போன வீடியோ அந்த கமெண்ட்டு கலெக்ஷன் வர்சஸ் அது நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். நம்ம கில்டு கில்டுக்கு செலெக்ஷன்லாம் வேணாம். நல்லா க்ளோரி ஏற்றுற ஆளாக இருந்தால் நீங்கள் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க ஆர்டி கேமர். நான் உங்களை என்னோட கில்டில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லை என்னோட கில்டுக்கு அப்ளிகேஷன் கொடுங்க, நான் அப்படியே கில்டு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறேன். பாருங்க எவ்வளோ அடி வாங்குவாங்க. இப்போ வேறு லைட்டாக விடுமா இல்லை ப்ளூ வால் போட்டுருவாங்க நினைக்கிறேன். நானே போட்டேன். சரி ஈஸியாக போயிட்டு ஏறி பார்த்தா இங்கே ஒருத்தர் வந்துடுவார். இவருக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுவோம், உழவு. ஆனால் அவர் என்ன அடிப்பாரா இல்லை நானே அடிச்சிட்டேன். பார்த்தா இவர் வால் அடிப்பாரா, அப்போ அடிக்கலான்னு பார்த்தா நின்றுருக்காது. தரமான அடி வந்துருக்கும். நம்ம டீம் அடி இப்போ நான் இப்படியா போகிறதுக்குள்ளே வச்சுருவார். போயிட்டேன் ஏன்னா இது நேற்று எடுக்க வீடியோ, நேற்று எடுக்க எனக்கு கைஸ் ஒரு 50 சப்பு தான். இன்னும் ஒரு 10 சப்பு இருந்தால் போதும், நான் லைவ் போட ஆரம்பிச்சிடுறேன். தயவு செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு 10 சப்பு, அப்போதான் நம்மளால லைவ் போட முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ் கூட டீம் கோல் கொடுத்து ஆட முடியும். Medkit for everybody. சரி போயிட்டு அடி போனேன். என் கூட வந்திருக்காங்கன்னா இதுக்கு பிரைமரி இருக்காங்க. மேட்ச்ல வச்சிருக்கான். double takedown. அவர் ஏதோ ட்ரை பண்ணாரா, நான் ப்ளூ வால் வச்சு அடைச்சு விட்டுருவேன். இந்த சைடும் அடிச்சிருவேன். அப்படியே அடைச்சி விட்டு இங்கே வெயிட் பண்ணுவேன். பார்த்தா அவன் அப்படியே உடைப்பான். சரி உடைப்பேன். அவன் வந்துடுவாரு. நம்ம தரமான எடுப்பாங்க இந்த ஆக்கரு. பாத்தீங்களா பண்ணி இப்படி பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் ஈஸியாக அப்புறம் கண்டினியூஸா 3 ரவுண்ட் Medkit for everybody. Resources here. டெசர்ட் வைக்கல கைஸ், இதுல M10 டபுள் பேரல் மட்டும்தான் வச்சிருக்காங்க. டெசர்ட்லாம் வச்சிருந்தாங்கன்னா டெசர்ட் உட் பேக்கர்லாம் அவங்கள பிச்சு விட்டுருப்பேன். நான் பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கும் கடுப்பாகும். ஒரு தரமான அண்டர்
ஹெட்ஷாட் இருந்திருக்கும் இப்போ. அவனும் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல நான் யாரும் வேண்டான்னு பார்த்து ஏற முடியல. நம்ம டீம்மேட் முடிச்சு போன வீடியோல 150 வியூஸ் கிட்ட வந்தது. ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண Med மாட்டாங்க. kit for everybody. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் லைவாவது போட்டு எப்படியாவது வாங்கிடுவேன். 50 சப் இருந்தா லைவ் போட முடியும். நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் மட்டும் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். ஈஸியா லைவ் போடுவேன். லைவ்ல மாதிரி காட்டலாம். இதுக்கப்புறம் அவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஒன்னா வால் அடியான்னு கத்துனு தரமான இந்த ரவுண்ட் நாங்க அடிச்சிருவோம் தான். இங்க ஒருத்தருக்கு அடிக்கலான்னு பார்ப்பேன், அவன் கீழே போயிடுவான், நம்ம டீம் அடிச்சிருவான். இங்க பாருங்க, ஒரு அடியாவது விழுதாங்க. அவள் தான் தரமான ஹெட்ஷாட். அதுதானா அவனே முடிச்சிருவாங்க. அவனையும் இல்ல, அவனை இவனை நான் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஆமா, தரமான ஹெட்ஷாட். கமெண்ட்ல சொல்லுங்க. ஐடியில இருக்கிறதாவது Med kit for everybody. எவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்கீங்க, நல்லா ரேர் ஐட்டம் இருக்கு, அந்த மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு 20 பேர் 50 பேர்னே வச்சுக்கோங்க. 50 பேர் உங்க ஐடி ஷோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாரும் மாதிரியும் ஒருத்தர் 2 பேர்லாம் காட்ட மாட்டேன். எனக்கு இந்த வீடியோல கமெண்ட் பண்ற எல்லாரோட ஐடியும் நான் ஷோ பண்ணுவேன். நான் ஒரு வீடியோல 20, அடுத்த வீடியோல அதே நம்ம ஒரு 2-3 வீடியோவா மேக் பண்ணி அப்படியே போட்டுருவேன். அவ்வளவுதான். அவனுக்கு அடிக்கவே தெரியல. சிடிக்கா போயிட்டு அடிப்பான், அப்படியே கீழே முடியும். என்னடா இது பார்த்துட்டு இதுக்கா ஏறினுமா போ, என்ன அப்படிக்கா ஒளிச்சுக்கிட்டு அடிக்கலான்னு பார்ப்பான். ஆனா அதுதான் நடக்காது. அவ்வளோ நாக்காச்சு. ஒருத்தர் என்கிட்ட வாங்குவாரு. ஒண்ணு கூட உள்ளாது கைஸ். அதாங்க ரெக்கார்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க சொன்னேன். அப்பதாங்க இவர் அடிக்கலான்னு பாப்பேன். ஆனா நான் தான் அடிப்பேன் நினைக்கிறேன். கேட்கல ஆக்கரு. ஆமா ஆமா, இவர் நான் தான் அடிப்பேன். இப்ப ஆனா சாக மாட்டாரு. இப்ப கீழே வந்து அவரை கிளியர் பண்ணிட்டு ஒரே தரமான சாட். 3200 டேமேஜ். இதுக்கு மேல அவனுங்க அடிச்சிருவானுங்க கைஸ். Med kit for everybody. தரமான இவன் தான் அடிக்கணும். அடி எப்படியாவது அவங்க முட்டைக்கு எட்டுனே அடிச்சிடலாம். டீமேட் ஒருத்தனுங்க அமௌண்ட் போட்டு இருந்தாங்களா, எப்படியாவது அடிச்சிடறா இவராஜே. அவங்க முட்டைக்கு எட்டுனே அடிக்கலான்னு பாணி கேட்டியா பையன். Double takedown. Face to face அடி. தரமான அடி. ஆனாலும் நான்
நாங்க அடிப்பாங்க. இல்ல இந்த ரவுண்ட் தூத்துருவோம். வட்டி ஆட விட்டு போனுங்க. ஒருத்தர் நான் எப்படியாவது அடிச்சிருவேன், எப்படியும் அடிச்சிருவேன், கண்ணாடி அடிச்சிருவேன். ஏன்னா ஒரு அடியும் உள்ளாது. இங்க பாருங்களேன் 46 இந்த மாதிரிதான் போவோம். ஒரு புல்லெட் பதிலா 4 புல்லெட் போனா கூட பரவாயில்ல. ஒரு புல்லெட்டா போனா அதெல்லாம் கட்டு இல்ல கிளியர் பண்ணுவோமா ஜோனை வச்சு நான் அதுவே ஓடுவேன். எனக்கும் கீழே வந்துடும். எங்கடான்னு பார்த்தா பின்னாடி வந்தா அவன் ஒரு அடி அடிப்பான். அவன் பார்த்தா எங்க பின்னாடி பின்னாடி வந்து அடிப்பானுங்க. எனக்கும் காண்டி இந்தியா போற வழியில அடிச்சிருவான். அடிச்சுதான் எமௌண்ட் போடுவான். அடிப்பான். நான் அடிச்சிருவோம். ஆமா நான் அடிச்சிருவோம். அதான் வேறுக்கு இதெல்லாம் முட்டைக்கு பாருங்க எஸ்காட்டு எல்லா வாட்டியும் இந்த டபுள் பேரட்ல இதானே கடுப்பு. சரிங்க வாழை போட்டு வால் மேலே ஏறி அவனை அடிக்கலான்னு போவேன். அதுக்குள்ள அடி மட்டும் இன்னொருத்த வந்துருவானா. நான் இங்க அடிப்பேன், என்ன பின்னால இருந்து அடிப்பான் பாருங்க. இப்போ இதுல குடிச்ச உடனே பின்னால இருந்து உள்ளன்னு சொல்லிட்டு நான் சுத்தி வால் போட்டு கண்ணெல்லாம் ரீலோட் பண்ணிட்டு அவன் எங்கடான்னு கரெக்டா பார்த்து எடுக்க டம்முன்னு வைப்பான். நான் கஷ்டம் ஆட்டையை மட்டும் போடுறது, லாலையும் போட்டு போடுறது. அப்பா நீ அப்புறமா பார்த்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவனுங்களை அறான்ட்டு சொன்னோடனே அவனும் கில்லு எடுப்பான். கில்லு எடுத்து பாருங்க அவன் அடிப்பானா இல்ல அவனுங்க அடிச்சிருவாங்களா. அடிப்பாங்க. நான் எதிர்பார்க்கறதே நடக்க மாட்டேங்குது. ரொம்ப லாங்கா போகுது வீடியோ. அதான் பாருங்க இப்பயும் அவனுக்கு 65 இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேமேஜ். இந்த ஹேக்கர் அடிச்சிருவான். சரி நீ அடிச்சுடா கீழெல்லாம் முக்கியம் வர்றதை நான் பாத்துட்டேன். இப்போ இங்க வருவான். நானும் அடிப்பேன். உள்ளவே உள்ளாது ஆனா உண்டு 57 இந்த மாதிரி 57 46 65 இருந்தா என்ன பண்றது. நான் இங்க இவருக்கு வாங்குவாரு. இப்ப என்கிட்ட ஒரு காட்டு பாருங்க ஃபுல் ரெட்டா 17 போகுது. சரி நான் சுத்தி வால் போட்டு ரீலோட் பண்ணிப்பேன். ரீலோட் பண்ணிட்டு இப்படிக்கா போயிட்டு ஒரே அடி இருங்க. இதுக்கு மேல நான் பேசல. 3 ஒரே அடி படாது. 6 புல்லட் அடிச்சேன். 6 புல்லட் ஒரே புல்லட் அடிச்சேன். 12 புல்லட் அடிச்சப்பதான் ஒரு 50 இன்னொரு இருக்கிறத பாத்துட்டேன். இப்படியா போயிட்டு மாலை ஏறுவேனான்னு தெரியல. ஆனா அடிச்சேன். நான் தான் ஏற்றிருக்கேன். ஒரு அடி கம்பெனி சாவா இல்ல அதுக்குள்ள மாறட்டேங்க. ஆமா ஆமா நான் தான் அடிப்பேன். ஐயோ இல்ல அவனே அஸ்டா எல்லாமே மறந்து போனா என்ன பண்றது ஒரு மனுஷன். Enemy spotted. Good job. தண்ணி வீட்டு வந்த உடனே பார்த்தா ஒருத்தங்க இவனையாவது நான் அடிக்கலான்னு பார்த்தா அவன் அடிச்சிருவானுங்க. இல்ல அவனே இவனுங்க இதுக்கு மேல அடிக்க. சரி போன உடனே ஒரு ஷாட் வைப்பேன். டேமேஜ் தான் உள்ள நாக் ஆவானா இல்ல. நானும் லாஸ்ட் ரவுண்ட் இவனுங்களை விடக்கூடாது. ஒழுங்கா ஆடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்.
சரி Head there. ஆடலாம் உழுந்து நானும் அடிக்கிறேன் உழாது நம்ம டீம்மேட் ஹேக்கர் வந்தோடனே அடிச்சிருவான் First doom. Help இப்ப me. பாருங்க தரமான சம்பவம் பண்ணுவேன் தரமான சம்பவம் பண்ணுவேன் ப்ரோ எமௌண்ட் போடுறான் ப்ரோன்னு வாரு இப்படிக்கா ஏறி இது மேலே ஏறிட்டு இப்படிக்கா போன உடனே ஒருத்தருக்கு வந்துட்டாப்பு Help me. அப்படி என்ன தெரியல அங்க கீழே இருக்கவருக்கு ஏறின்னு உள்ள போயிட்டு சும்மா ரிவைவ் பண்ற மாதிரி ஆட்டி மாலை ஏறிட்டு இப்போ ஒரு ஷாட்டு வில்லும் பாருங்க அவ்வளவுதான் Double takedown. தரமான பாய் லைக் ஷேர் கமெண்ட் அடுத்து அந்த ஐடி சொன்னல 1v1 அதுதான் உங்க ஐடி ஷோ பண்ணோம்னா அடுத்து கில்டு இருங்க நான் உங்களுக்கு அப்படியே நான் கில்ட காமிச்சிடுறேன் கில்டு ரொம்ப இதுவா போகுது கைஸ் அதான் கைஸ் எடுத்து கில்டு சும்மா இருந்தா அது பரவாயில்ல இதான் நம்ம ஐடி நம்மளுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னு கொடுத்துக்கலாம் கில்ட ஷோ பண்றேன் இதான் கைஸ் கில்டு ஐடி டிஃபால்ட் தான் ஜாயின் பண்ணிடலாம் என்னோட அப்ளிகேஷன் கேட்குறேன் டைமண்ட் வந்து ஓகே யார் வேணும் சேர்ந்துக்கலாம் ஹாய் கைஸ் அதாவது இந்த வீடியோவில் நான் இதோட அப்படியே முடிச்சுக்கிறேன் பாய் கைஸ் பண்ணி என்ன உங்களோட யூஐடி கமெண்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் பாய் கைஸ் லவ் யூ ஆல்